ஓசூரில் ஸ்ரீ வாசவி அன்னபூர்ணேஸ்வரி அன்னதானம் மற்றும் அறக்கட்டளை குழு சார்பில் 3ஆம் ஆண்டு கௌரவிக்கும் விழா. ஏழை எளிய மக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஸ்ரீ வாசவி அன்னபூர்ணேஸ்வரி அன்னதான மற்றும் அறக்கட்டளை குழு சார்பில் 3ஆம் ஆண்டு கௌரவிக்கும் விழா நடைபெற்றது. முன்னதாக அதிகாலையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ வாசவி மாதா திருக்கோவிலிலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தனியார் திருமண மண்டபத்தில் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் சம்பத்குமார் தலைமையில் அதன் நிர்வாகிகளான செந்தில்குமார், சரவணன், முரளி மற்றும் வெங்கடேஷ் பாபு உள்ளிட்டோர் இணைந்து கௌரவிக்கும் நிகழ்ச்சியை தொங்கி நடத்தினார்கள். குறிப்பாக ஆண்டுதோறும் இந்த அறக்கட்டளையின் சார்பில் ஏழை எளிய மக்கள், மாற்றுத்திறனாளிகள், அந்தணர்கள், பள்ளி மாணவர்கள் உள்ளிட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி, துணை மேயர் சி ஆனந்தையா, அதிமுக பிரமுகர்கள் ஜெயபிரகாஷ், ஜெகதீஷ், முன்னாள் நகரமன்ற தலைவர் நஞ்சுண்டசாமி உள்ளிட்ட அனைத்து கட்சி மற்றும் தன்னார்வலர்கள் நிறுவனத்தை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்று வாழ்வாதாரமின்றி யாசகம் செய்து வரும் ஏழை எளிய மக்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோருக்கு உணவுப் பொருட்களும், அரிசி மூட்டைகள் மற்றும் போர்வைகள் வழங்கினார்கள். இதே போன்று அந்தணர்கள் சுமார் 25க்கும் மேற்பட்டோருக்கு தலா ஒரு மூட்டை அரிசி, காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் வழங்கினார். மாற்றுத்திறனாளிகள், கண் பார்வையற்றோர் உள்ளிட்டோர்களுக்கும் அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் ஆடைகள் வழங்கினார்கள். மேலும் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஏழை பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்கள். இதே போன்று தொடர்ந்து ஆண்டுதோறும் ஏழை எளியோருக்கு உதவிகள் செய்வதுடன் பல்வேறு திருக்கோவில்களிலும் தொடர்ந்து அன்னதானமும் செய்து வரும் அறக்கட்டளை குழுவினர் அரசு மருத்துவமனைகளில் உள்ள மருத்துவ பயனாளிகளுக்கும் உணவு வழங்க அரசு அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அப்போது வைத்தனர். இவ்வாறு மனிதநேயமிக்க இந்த அறச்செயல்களை சேவைகளாக தொடர்ந்து மேற்கொண்டு வரும் அறக்கட்டளை குழுவினருக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருந்த முக்கிய அழைப்பாளர்கள் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்ததுடன் என்றென்றும் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம் எனவும் வாழ்த்துரை வழங்கினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.